ஹலோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். இன்னைக்கு 3 டிசம்பர் 2025க்கான த ஹிந்து எடிட்டோரியல்ஸை சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் இங்கிலீஷில் படித்து அதுக்கு சிம்பிளாக தமிழில் அர்த்தம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எடிட்டோரியல்ஸில் இருக்கிற முக்கியமான வெக்காபுலரிஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ப்ரீமியம் பிடிஎஃபாக ஃப்ரீயாக நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணி பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன டிப், நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த பாட்காஸ்ட். அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் அந்த சென்டென்ஸை ஒரு 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படித்து பாருங்கள். இதை பிகினர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐ கேன் அஷ்யூர் யூ ஒரு 6 monthsல உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி, ரெடியா? வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியலுக்குள்ள டைவ் பண்ணலாம். நம்ம முதல் எடிட்டோரியலோட தலைப்பு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அஹெட் ஆன் இந்தியாஸ் எக்கனாமிக் டேட்டா. த தேர்ட் குவார்ட்டர் இஸ் அன்லைக்லி டு பிரிங் சியர் ஃபார் த எக்கானமி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதாவது தடைகள் இருக்கு, இந்திய பொருளாதார தரவுகள் பற்றியது 3வது காலாண்டு பொருளாதாரத்திற்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வராது போல. ஹெட்லைனே கொஞ்சம் டல்லா இருக்கு. லெட்ஸ் see. The last few days have shown just what a roller coaster of a ride India's economic data can take. கடந்த சில நாட்கள் இந்தியாவோட பொருளாதார தரவுகள் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி எவ்வளவு ஏற்ற இறக்கமா இருக்க முடியும்னு காட்டியிருக்கு. நம்ம ஆஸ்பிரண்ட் லைஃப் மாதிரி தான். Last Friday's robust Q2 GDP growth, a 6-quarter high of 8.2%, lifted the government's mood and brought cheer to its supporters. போன வெள்ளிக்கிழமை வந்த ரோபஸ்ட் அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான Q2 GDP growth 8.2% இருந்துச்சு. இது கடந்த 6 குவார்ட்டர்ஸ்லேயே ரொம்ப அதிகம். இது அரசாங்கத்தோட மூட லிஃப்ட் பண்ணி அவங்க சப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. The relatively low nominal growth rate and grade by the IMF did little to dampen this feeling. ஆனாலும் IMF கொடுத்த குறைவான நாமினல் growth ரேட்டும் கிரேடும் இந்த சந்தோஷமான ஃபீலிங்கை பெருசா குறைக்கல. However, the latest data on the Index of Industrial Production (IIP) and to an extent the manufacturing PMI are likely to do more in that regard. ஆனா இப்ப வந்திருக்கிற IIP மற்றும் manufacturing PMI டேட்டா அந்த சந்தோஷத்தை குறைக்கிற வேலையை நல்லாவே செய்யும் போல. The IIP's growth in October 2025 was just 0.4%, a 14-month low. அக்டோபர் 2025ல IIPயோட வளர்ச்சி வெறும் 0.4% தான். இது கடந்த 14 மாசத்திலேயே ரொம்ப கம்மி. While the GDP data for the July to September quarter showed the manufacturing sector growing 9.1%. ஜூலை டு செப்டம்பர் குவார்ட்டருக்கான ஜிடிபி டேட்டாவில் மேனுஃபேக்சரிங் செக்டார் 9.1% வளர்ந்ததா காமிச்சாலும் the IIP showed that the sector had slowed down to a 14-month low of 1.8% in October. IIP டேட்டா என்ன சொல்லுதுன்னா, அக்டோபர்ல இந்த செக்டர் 1.8% அளவுக்கு ஸ்லோ ஆகிடுச்சு. இதுவும் 14 மாசத்துல மிக குறைவு. One of the possible reasons for this is that the GDP growth rate was boosted by a low base. இதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, GDP growth rate ஒரு low base எஃபெக்ட்னால பூஸ்ட் ஆயிருக்கலாம். Since the sector had grown just 2.2% in the July to September 2024 quarter. ஏன்னா போன வருஷம் இதே ஜூலை டு செப்டம்பர் 2024 குவார்ட்டர்ல இந்த செக்டார் வெறும் 2.2% தான் வளர்ந்திருந்தது. ஸோ அந்த கம்மியான பேஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த வருஷம் வளர்ச்சி அதிகமா தெரியுது. The other more troubling reason is the impact of the US's tariffs. இன்னும் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய காரணம் என்னன்னா, US விதிச்சிருக்கிற tariffs, அதாவது இறக்குமதி வரிகளோட தாக்கம். Merchandise exports grew in September, the first full month of 50% tariffs, as earlier orders were being fulfilled. 50% tariffs விதிச்ச முதல் முழு மாதமான செப்டம்பர்ல மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வளர்ந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த ஆர்டர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. They been contracted nearly 12% in October as the tariffs began to weigh on new order decisions. ஆனா அக்டோபர்ல இந்த tariffs புது ஆர்டர் டெசிஷன்ஸ்ல தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சதும் எக்ஸ்போர்ட்ஸ் கிட்டத்தட்ட 12% சுருங்கிடுச்சு. The PMI data too showed that the score for India's manufacturing sector stood at a 9-month low of 56.6 in November. PMI டேட்டாவும் அதே தான் சொல்லுது. இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டருக்கான ஸ்கோர் நவம்பர்ல 56.6 இருந்துச்சு. இது 9 மாதங்கள்ல மிக குறைவு.
The report specifically mentioned that new export orders rose at their slowest pace in over a year. அந்த ரிப்போர்ட்ல குறிப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புது எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கடந்த ஒரு வருஷத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப மெதுவான வேகத்துல தான் உயர்ந்திருக்கு. Another sign that the US's tariffs were hurting. இது US tariffs நம்மள பாதிக்குது அந்த விஷயத்துக்காக இன்னொரு அடையாளம். While subdued exports likely weighed on the manufacturing sector, exports குறைஞ்சது manufacturing sectorக்கு ஒரு பாரமா இருந்த அதே நேரத்துல, the change in weather towards winter and prolonged rains pulled down the electricity and mining sectors respectively. விண்டரை நோக்கிய வெதர் சேஞ்சும் நீடித்த வாழையும் எலக்ட்ரிசிட்டி மற்றும் மைனிங் செக்டார்ஸையும் கீழே இழுத்துருச்சு. As a result, the primary goods sector contracted in October. இதோட விளைவா அக்டோபர்ல primary goods sector சுருக்கத்தை சந்திச்சுது. The GDP data had shown that investment had grown by a reasonably strong 7.3% in Q2. Q2ல investment 7.3% அளவுக்கு வலுவா வளர்ந்ததா GDP data காமிச்சிருந்தது. However, the IIP data suggests that this could have slowed in the beginning of Q3. ஆனா IIP data suggest பண்றது என்னன்னா, Q3 தொடக்கத்துல இது ஸ்லோவா இருக்கலாம்னு சொல்லுது. With the capital goods sector growing at a 14 months low of 2.4%. ஏன்னா கேபிட்டல் கூட்ஸ் செக்டாரோட வளர்ச்சி 2.4% தான். இதுவும் 14 மாசத்துல மிக குறைவு. The IIP data have some concerning news regarding household consumption. இது ஹவுஸ்ஹோல்ட் கன்சம்ஷன் சம்பந்தமாவும் IIP டேட்டால சில கவலைக்குரிய செய்திகள் இருக்கு. The GDP data showed that private final consumption expenditure grew at nearly 8% in Q2. Q2ல private final consumption expenditure கிட்டத்தட்ட 8% வளர்ந்ததா GDP data சொல்லுச்சு. However, the IIP showed that the consumer durables and non-durable sectors contracted in October. ஆனா அக்டோபர்ல கன்சியூமர் டியூரபிள்ஸ் மற்றும் நான்-டியூரபிள் செக்டார் சுருங்கிடுச்சுன்னு IIP சொல்லுது. And in aggregate their worst performance in 2 years. மொத்தமா பார்த்தா கடந்த 2 வருஷத்துல இதுதான் அவங்களோட worst performance. This was the first full month of data following the GST rate rationalization. GST ரேட்டை மாத்தி அமைச்சதுக்கு அப்புறம் வந்த முதல் முழு மாதத்தோட டேட்டா இது. GST revenue of rupees 1.7 lakh crore in November, reflecting economic activity in October, also shows that demand did not come rushing in as fast as the government would have liked. நவம்பர்ல வந்த ரூபாய் 1.7 லட்சம் கோடி ஜிஎஸ்டி ரெவென்யூ அக்டோபர்ல நடந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை காட்டுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்கம் எதிர்பார்த்த அளவுக்கு டிமாண்ட் வேகமா வரலன்னு. Taken together, multiple initial metrics are indicating that Q3 is not likely to be a cheerful quarter for the economy. இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா பல ஆரம்பகட்ட அளவீடுகள் என்ன சொல்லுதுன்னா, Q3 பொருளாதாரத்துக்கு ஒரு சந்தோஷமான குவார்ட்டரா இருக்க வாய்ப்பில்ல. ஓகே ஃபோக்ஸ், ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் முடிஞ்சது. கொஞ்சம் ஹெவியான எக்கனாமிக் டேட்டாவா இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா பார்த்துருக்கோம். இப்போ வெரி குவிக் பிரேக். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா? வெக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாம் படிச்சு மறக்குதா? கவலையில வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ப்ரிப்பரேஷன்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஆல்சோ இந்த மாதிரி ஒரு புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை இதில் ஏதாவது மாற்றணுமா? உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் எடுக்குது. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Now back to our second editorial. இதோட தலைப்பு 0 stars on the Sanchar Sathi app. Mandating Sanchar Sathi app to tackle cybercrime is an overkill. டைட்டிலே 0 ஸ்டார்ஸ்னு இருக்கு. ஸோ ரிவ்யூ இஸ் வெரி பேட். சஞ்சார் சாத்தி ஆப் பற்றி தான் பேசுகிறாங்க. சைபர் கிரைமை தடுக்க இந்த ஆப்பை கட்டாயமாக்குறது ஒரு ஓவர்கில், அதாவது தேவைக்கு அதிகமான ஒரு செயல்னு சொல்கிறாங்க. தி growing sophistication of cyber crimes, from digital arrests to anonymous large-scale cross-border scams, has made tackling them both urgent and difficult. சைபர் கிரைம்ஸ் இப்போ ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடா, அதாவது ரொம்ப நுட்பமாக வளர்ந்துருக்கு. டிஜிட்டல் அரெஸ்ட்லேருந்து அடையாளம் தெரியாத பெரிய அளவிலான எல்லை காண்டிய ஸ்கேம்ஸ் வரைக்கும். இதனால இதை சமாளிக்கிறது ரொம்ப அவசரமானதாகவும் கஷ்டமானதாகவும் மாறிடுச்சு. Cyber criminals have exploited a security gap wherein user accounts on instant messaging apps remain functional even after the associated SIM card has been removed. சைபர் கிரிமினல்ஸ் ஒரு செக்யூரிட்டி கேப்பை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. அது என்னன்னா, நம்ம ஃபோன்ல இருந்து சிம் கார்டை எடுத்ததுக்கு பிறகும் மெசேஜிங் ஆப்ஸில் இருக்கிற யூசர் அக்கௌண்ட்ஸ் ஃபங்க்ஷனலாக, அதாவது ஏங்கிட்டே இருக்கு. யூசிங் திஸ் அனானிமிட்டி டு கண்டக்ட் கவர்மெண்ட் இம்பர்சனேஷன் ஃப்ராட்.
இந்த அனானிமிட்டிய, அதாவது அடையாளம் இல்லாத இந்த தன்மையை வச்சு அரசாங்க அதிகாரிங்க மாதிரி ஆள்மாறாட்டம் பண்ணி மோசடி செய்றாங்க. தி rampant use of spoofed or tampered IMEI numbers has also made tracking perpetrators nearly impossible for law enforcement. அது மட்டும் இல்லாம ஸ்பூஃப்ட் ஆர் டேம்பர்ட், அதாவது போலியான அல்லது திருத்தப்பட்ட IMEI நம்பர்ஸை அதிகமா பயன்படுத்துறதால குற்றவாளிகளை ட்ராக் பண்றது சட்ட அமலாக்கத்துறைக்கு கிட்டத்தட்ட இம்பாசிபிள் ஆகிடுச்சு. It is perhaps inevitable that the government seeks sharper tools to address these software and hardware vulnerabilities. இந்த சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் வல்னரபிலிட்டிஸ், அதாவது இந்த குறைபாடுகளை சரி செய்ய அரசாங்கம் கூர்மையான கருவிகளை தேடுவது தவிர்க்க முடியாததுதான். Which explains the Department of Telecommunications directives on November 28 and December 1. இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் நவம்பர் 28 மற்றும் டிசம்பர் 1ல கொடுத்த டைரக்டிவ்ஸ்க்கு, அதாவது வழிகாட்டுதல்களுக்கு காரணம். தி ஃபர்ஸ்ட் mandate SIM binding, ensuring that a user's account is disabled if the physical SIM is removed. முதல் டைரக்டிவ் சிம் பைண்டிங்கை கட்டாயமாக்குது, அதாவது ஃபோன்ல இருந்து பிசிக்கல் சிம்மை எடுத்தா யூசரோட அக்கவுண்ட் டிசேபிள் ஆகிடும்னு உறுதி செய்யுது. இன் தி செகண்ட், ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ் மஸ்ட் ப்ரீ-இன்ஸ்டால் தி சஞ்சார் சாத்தி ஆப் டு வெரிஃபை டிவைஸ் ஆத்தென்டிசிட்டி இன் ஆல் நியூ டிவைசஸ் பை மார்ச் 2026. ரெண்டாவது டைரக்டிவ் என்னன்னா, மார்ச் 2026க்குள்ள எல்லா புது ஃபோன்லையும் டிவைஸோட ஆத்தென்டிசிட்டி, அதாவது அது உண்மையானது தானான்னு வெரிஃபை பண்றதுக்கு சஞ்சார் சாத்தி ஆப்பை ப்ரீ-இன்ஸ்டால் பண்ணணும்னு ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு உத்தரவு. While the first directive is a security patch which could inconvenience WhatsApp or internet messaging users, the second is reminiscent of the saying the road to hell is often paved with good intentions. முதல் டைரக்டிவ் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் தான். அது வாட்ஸ்அப் ஆர் இன்டர்நெட் மெசேஜிங் யூசர்ஸ்க்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கலாம். ஆனா ரெண்டாவது டைரக்டிவ் ஒரு பழமொழியை ஞாபகப்படுத்துது. The road to hell is often paved with good intentions. அதாவது நரகத்திற்கான பாதை பெரும்பாலும் நல்ல நோக்கங்களால் ஆனது. உத்தேசம் நல்லது, ஆனா செயல்? தி சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம் ஆஃப் counterfeit handsets and spoofed IMEI numbers is a cure that could potentially be more damaging than the disease. போலியான ஹேண்ட்செட்ஸ் மற்றும் ஸ்பூஃப்ட் IMEI எண்கள் பிரச்சனைக்கு இவங்க கொடுக்கிற தீர்வு நோயை விட அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருக்கலாம். The explicit instruction in the directive that the app is readily visible and accessible to the end users at the time of first use or device setup, and that its functionalities are not disabled or restricted, would mean that this app will be given a higher security clearance within the phone's operating system. அந்த டைரக்டிவ்ல ஒரு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. அதாவது புது ஃபோனை முதல் தடவை யூஸ் பண்ணும்போதோ இல்ல செட்டப் பண்ணும்போதோ இந்த ஆப் யூசருக்கு நல்லா தெரியற மாதிரியும் ஆக்சஸ் பண்ற மாதிரியும் இருக்கணும். அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை டிசேபிள் பண்ணவோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவோ கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஆப்புக்கு ஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ஒரு ஹையர் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் கொடுக்கப்படும். இதனால கேமரா, ஃபோன், SMS ஆக்சஸ் மாதிரி ஃபீச்சர்ஸ்குள்ள ரொம்ப இன்ட்ரூசிவா, அதாவது அத்துமீறி நுழையறதுக்கு இதுக்கு அனுமதி கிடைக்கும். தி பொட்டென்ஷியல் ஃபார் மிஸ்யூஸ் ஆஃப் திஸ் ஆப் ஃபார் ஸ்டேட் சர்வேலன்ஸ் அண்ட் பீயிங் யூட்டிலைஸ்ட் பை a malicious entity after compromise to target millions of users is very present and clear. இந்த ஆப்பை அரசாங்கம் உளவு பார்க்கறதுக்காக தவறா பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு மலிஷியஸ் என்டிட்டி, அதாவது ஒரு கெட்ட சக்தி இதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா லட்சக்கணக்கான யூசர்ஸை டார்கெட் பண்ண முடியும். இந்த அபாயம் ரொம்ப தெளிவாவே தெரியுது. This is no empty fear, considering what the Union government has done with the use of Pegasus software to target the political opposition, journalists and activists. இது ஒரு வெற்று பயம் கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் பெகசஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி பொலிட்டிக்கல் அப்போசிஷன், ஜேர்னலிஸ்ட்ஸ், ஆக்டிவிஸ்ட்ஸை எப்படி டார்கெட் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். Notwithstanding Union Minister Jyotiraditya Scindia's clarification that users could delete the app, Union Minister Jyotiraditya Scindia யூசர்ஸ் இந்த ஆப்பை டிலீட் பண்ணிக்கலான்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாரு. ஆனா டைரக்டிவ்ல டிசேபிள் பண்ண முடியாதுன்னு சொல்றது என்ன காட்டுதுன்னா, இது ஒரு சிம்பிள் வெரிஃபிகேஷன் டூலா இல்லாம ஒரு பேனாப்டிகான் மாதிரி செயல்படும். பேனாப்டிகான்னா என்னன்னா, ஒரு நடுவுல இருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. நம்ம வீட்ல இருக்கிற சொன்னக்காரங்க மாதிரி. As the Supreme Court's K.S. Puttaswamy judgment established, any state intrusion into privacy must satisfy the tests of legality, necessity and proportionality. சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் புட்டஸ்வாமி ஜட்ஜ்மெண்ட் 2017 படி ஒரு தனிநபரோட பிரைவசில அரசாங்கம் தலையிடுதுன்னா அது லீகாலிட்டி சட்டப்பூர்வமானது, நெசசிட்டி அவசியமானது, ப்ரப்போர்ஷனாலிட்டி அதாவது விகிதாச்சாரமானதுன்னு டெஸ்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தி கவர்மெண்ட் ஆல்ரெடி பொசஸஸ் லெஸ் இன்ட்ரூசிவ் மீன்ஸ் டு வெரிஃபை டிவைஸ் ஜென்யூன்னஸ். டிவைஸோட ஜென்யூன்னஸை வெரிஃபை பண்ண அரசாங்க கிட்ட ஏற்கனவே இதை விட குறைவான இன்ட்ரூசிவான, அதாவது தனிப்பட்ட விஷயங்களை தலையிடாத வழிகள் இருக்கு.
The Sanchar Sathi web portals SMS-based checks and USSD codes should suffice. Sanchar Sathi web portals SMS-based checks USSD codes இதுவே போதுமானது. By ignoring these less invasive alternatives, the directive on Sanchar Sathi fails the proportionality standard. இந்த மாதிரி குறைவான பாதிப்பை ஏற்படுத்துற ஆல்டர்னேட்டிவ்ஸை இக்னோர் பண்றதால இந்த Sanchar Sathi directive proportionality standardல ஃபெயில் ஆகுது. It is little wonder that privacy-conscious manufacturers such as Apple have reportedly refused to comply with this order. ஆப்பிள் மாதிரி பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மேனுஃபேக்சரர்ஸ் இந்த ஆர்டருக்கு கீழ்ப்படிய மறுத்துட்டு தான் சொல்றதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இன்னைக்கான 2 எடிட்டோரியல்ஸும் முடிஞ்சுது. ஒன்று எக்கானமி பற்றி, இன்னொன்று டெக்னாலஜி அண்ட் பிரைவசி பற்றி. ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். இப்போ தி மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் அவர் பாட்காஸ்ட். தினமும் சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும். அதுதான் எடிட்டோரியல் vocab லீக். இது வேற ஒன்றும் இல்லை, தி IPL ஃபார் எடிட்டோரியல் vocabulary. நாம இன்னைக்கு பார்த்த எடிட்டோரியல்ஸ்லேருந்து எடுத்த ஒகேபுலரிஸ்க்கு லைவாக குவிஸ் நடக்கும். மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு செம்மையாக இருக்கும். உங்கள் ஒகேபுலரி ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி மற்ற ஆஸ்பிரன்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம் இது. ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் எடிட்டோரியல்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your Malar from Score Clever signing off. Take care, bye-bye.